காக்கா வலிப்பு வந்தது போல் நடனமாடி இன்ஸ்டாகிராம் யூடியூப்கள் எல்லாம் தற்போது ட்ரெண்டாகி கொண்டிருப்பவர் தான் பிக் பாஸ் 7 மாயா. இவர் விக்ரம் பட மாயா என்றாலும் எல்லாருக்கும் தெரியும் என்றுதான் நினைக்கின்றேன். என்னதான் மாயாவிற்கு ஃபுல் ஹேட்டர்ஸ் இருந்தாலும் பிக் பாஸ் ஷோவே இந்த வருஷம் டல்லா போகிறதுக்கு மாயாவே காரணமாக இருந்தாலும் பிக் பாஸ் ஷோவை இவ்வளோ கழுவி ஊற்றுறதுக்கு, பிக் பாஸ் சீசன் 7 இவ்வளோ கழுவி ஊற்றுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் மாயாவாக இருந்தாலும் கமல் சாரோட மதிப்பும் மரியாதையும் குறைவதற்கு ஒரு பங்கு காரணமாக மாயா இருந்தாலும் அவருடைய நடனத்தில் இன்று அனைவரையும் சிரிக்க வைத்து விட்டார், அதாவது என்டர்டெயின் செய்து விட்டார் என்று தான் கூற வேண்டும். என்னதான் சிரிப்பாக நடனமாடியிருந்தாலும் இவரா ஐஸ்வர்யாரா என்று பலரும் கேலி செய்து வருகின்றனர். இருந்தாலும் இவர் ஒரு சிரிப்பாக இப்படி ஒரு நடனம் ஆடியது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. என் வீட்டில் அனைவரும் பிக் பாஸ் ஷோவை பார்த்து சிரித்து விழுந்தார்கள். எதற்கென்று பார்க்கும் பொழுது மாயாவின் நடனம். இதே போன்ற விஜய் டெலிவிஷன் யூடியூப் சேனல்களிலும் மாயா டான்ஸ் சூப்பர் காமெடியாக இருந்தது, சிரிச்சு வயிறு ஒழிச்சிச்சு அப்படி என்றால் கமெண்ட்டுகளை பார்க்க முடிகிறது. மாயாவுக்கு இருக்கிற 100% ஹேட்டர்ஸில் 50% இப்போ மாறி இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மாயா இஸ் த பெஸ்ட் என்டர்டெய்னர். இந்த வாரம் சாட்டர்டே எபிசோடு சும்மா தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா ப்ரொமோலேயே பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து நம்ம பூர்ணிமாவை ரோஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு. ப்ரொமோல எல்லாம் இருக்க தான் செய்யும், எபிசோடில் ஒன்றும் இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. எபிசோட்லேயும் அவர் கொஞ்சம் கழுவி ஊற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். போன வாரம் ஒரு கேங்கை கழுவி ஊற்றினாரு, இந்த வாரம் ஒரு கேங்கை கழுவி ஊற்ற போகிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம நவீனா ஃபேவரட்டிசம் பற்றி நிறையாவே பேசியிருக்கிறாரு. அர்ச்சனா இந்த வாரம் கேரக்டரை சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. மிட்வீக் எவிக்ஷன் காரணமாக அனன்யா வெளியே போயிட்டாங்க. சாட்டர்டே எவிக்ஷன் காரணமாக கூல் சுரேஷ் வெளியேறி விட்டார். இது அஃபிஷியலான தகவல். போகணும்னு ஆசைப்பட்டீங்க கூல் சுரேஷ், அதனால் பிக் பாஸே உங்களை அனுப்பி வச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம் பரணியை ஞாபகப்படுத்திட்டீங்க அப்படின்னு தான் கூறியாகணும். பிக் பாஸில் 75 நாட்கள் கடந்து போச்சு. இன்ன வரையுமே மக்களுக்கு யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் டைட்டிலுக்கு டிசர்வு அப்படி என்று தெரியாத காட்சிகள் உள்ளது. என்னை பொறுத்தவரை இந்த சீசனில் யாருமே டைட்டில் அடிக்க தகுதி இல்லாதவர்கள் தான். உங்கள் கருத்துக்களை அப்படியே கமெண்டில் சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு சொல்லவும்.